கொரியன் பாட்டி அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, தாய்க்கிழவி வந்து தாய்க்கிழவி வந்து தனக்கான லைஃப்பை நம்ம எப்படி வாழணும் அப்படிங்கிறத அவங்களோட பாணியில் ரொம்ப ஸ்ட்ராங்காக சொன்ன விதமாக அந்த படம் இருந்தது தாய்க்கிழவி. அதோட இன்னொரு வெர்ஷனாக இதில் வந்து அதே மாதிரி இங்கே கொரியன் பாட்டி. ஸோ தாய்க்கிழவி வந்து இந்தியன் பாட்டி அப்படின்னு எடுத்துக்கிட்டாலுமே இது வந்து வெஸ்ட் கொரியன் பாட்டி அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த படத்தை நான் அந்த 2 ஆங்கிளில் தான் பார்க்குறேன். ஸோ அந்த தாய்க்கிழவியில் வந்து பல்லாங்குழி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வச்சு பல்லாங்குழி வந்து வாழ்க்கைக்கான இவ்வளோ பெரிய அர்த்தத்தை சொல்லுதா அப்படிங்கிற மாதிரி கிளைமேக்ஸில் தாய்க்கிழவி பேசின அந்த படத்தில் வந்து ராதிகா மேம் பேசின டைலாக் ஆகட்டும். ஸோ அவங்க வந்து அந்த படத்தில் சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சொன்ன டைலாக் பார்த்தீங்கன்னா அது ஒரு எக்ஸ்ட்ரீமாக இருந்தது. ஆக்கல் அழித்தல் அந்த மாதிரி விஷயங்களுக்கு கூட ஆம்பளை கடவுளை சொன்ன இதே உலகம் தான் வந்து படிப்பு பணம் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு வந்து பொம்பளை கடவுளை சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்லும்போது லக்ஷ்மி சரஸ்வதி அப்படின்னு சொல்லி அவங்க மீன் பண்ண அந்த வார்த்தைங்க அந்த டைலாக்லாம் ரொம்பவே நல்லா இருந்ததுன்னு சொல்லணும். ஸோ கிளைமேக்ஸில் அவங்க அதை வச்சு தான் கிளைமேக்ஸ் வந்து அதுக்கப்புறம் அந்த பல்லாங்குழி அப்படிங்கிற அந்த ஒரு பல்லாங்குழினா இன்றைக்கி இருக்கிற பசங்களுக்கு அப்படி ஒரு கேமா அப்படின்னு கூட தெரியுமான்னு எனக்கு தெரியல. அப்படியே பேர் தெரிஞ்ச பசங்களுக்கு கூட அது எப்படி விளையாடணும்னு தெரியுமான்னு தெரியல. ஸோ அந்த பல்லாங்குழின்னும் போது அந்த ஒரு புளியாங்கொட்டையை எடுத்து அதை வந்து கையில் பிடிச்சி அது நிறைய இருக்கும். சம்டைம்ஸ் வந்து அந்த கேமை பொறுத்து அதை வந்து கையில் பிடிக்கவே தெரிலனால அந்த சின்ன வயசில் அதை பிடிச்சி அது ஒன்றா சுற்றி போட்டு அதுக்கப்புறம் அதில் வர அந்த சேவிங்ஸ் அந்த ஒரு ஃபுல்லாக அந்த ஒரு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த ஒரு குழியிலேருந்து அந்த ஃபுல்லாக ஒரு ஃபுல் கையை எடுத்துருவோம். அதான் வின் பண்ணதுக்கான எவ்வளோ பல்லாங்குழி இருக்கும் எவ்வளோ புளியாங்கொட்டை இருக்கோ அவ்வளோதான் வின் பண்ணதா கணக்கு. அவங்ககிட்ட எவ்வளோ நிறைய புளியாங்கொட்டை இருக்கோ அவங்க தான் வின் பண்ண மாதிரி கணக்குன்றது தான் அந்த கேமோடது இருக்கும் டபுள் சைட் விளையாடும் போது. ஸோ அப்போது வந்து அந்த கையில் பிடிச்சி அந்த பல்லாங்குழியில் அந்த புளியாங்கொட்டையெல்லாம் போட்டுணுமோ அதை நிறைய டைப்பஸ் விளையாட்டு விளையாடுவாங்க. நான் கூட எங்கள் பாட்டி கூட விளையாடு மூளை கட்டுறதுன்னு அப்படின்னு ஒரு விளையாட்டு இருக்கும். ஸோ அது வந்து அந்த பல்லாங்குழி விளையாடும் போது 4 கார்னர்ஸில் ஏதோ ஒரு கார்னரில் வந்து அந்த மூளை கட்டுறதுன்னு ஒரு புளியாங்கொட்டையை மட்டும் வச்சு பண்ணால் அது வந்து கிட்டத்தட்ட ஒரு பேங்க் மாதிரி. இப்போ இவங்க சொன்ன ஆங்கிளுக்கு பார்த்தா பல்லாங்குழியில் அது ஒரு சேவிங்ஸாக நினச்சி அந்த கேம் ஆடுறது மாதிரி தான் வந்து லைஃப்பையும் அப்படி பார்க்கணும். ஒரு சேவிங்ஸ்னு ஒன்று இருக்கணும். எப்படி பார்த்தாலுமே அந்த சேவிங்ஸ் தான் வந்து அவங்களுக்கான ஒரு பிடிமானம் அப்படிங்கிறத தாய்க்கிழவி சொன்னாலும் இங்கே வந்து கொரியன் படத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பாட்டியும் வந்து அவங்க வந்து உழைக்கணும், அந்த வயசுலேயும் அவங்க உழைக்கணும், அவங்க யாரை நம்பியே இருக்கக்கூடாது அப்படிங்கிற மெசேஜை சொல்கிறாங்க. அந்த மெசேஜ் தான் பிரியங்கா மோகனுக்கு மைண்டில் வந்துட்டு இதை தான் தன்னோட அப்பாவும் சொன்னார். அவர் நடத்துகிற ஹோட்டலில் இவ எடுத்து நடத்தணும் அப்படிங்கிறது தான் அவரோட கனவாகவும் இருக்குது. ஆனால் இவ வந்து கொரியனுக்கு வரணும்னு ஆசைப்பட்டதுனால அதுக்கு அவங்க அப்பா சப்போர்ட் பண்ணுறாரு. இன்ஃபேக்ட் அவங்க அப்பா சப்போர்ட் பண்ணது கூட இவளுக்கு தெரியாது. ஏன்னா அந்த பணத்தை அந்த பாய் ஃப்ரெண்ட் வாங்கிட்டு ஓடிடுறான் அப்படின்னு சொல்லும்போது இப்போ அந்த பணத்தை அவங்க அப்பாவுக்கு எப்படியாவது திருப்பி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவாது அவள் கொரியாவில் சர்வை பண்ணி அந்த பணத்தை சம்பாரித்து எடுத்துகிட்டு போய் அவங்க அப்பா கொடுக்கணும் அப்படின்னும் போது அப்போது இந்த பாட்டிக்கும் உழைக்கணும். இவங்க வந்து 2 பிள்ளைங்களை நம்பி ஏமாந்துடுறாங்க.